இப்போ வாக்கு டிசம்பர் மாசம் வாக்கு தத்துவம் உன் தேவனாய கர்த்தரை வேண்டிக் கொண்டபடியெல்லாம் அவர் உனக்கு செய்வார். வேண்டிக் கொண்டபடி, வேண்டிக் கொண்டா உன்னதத்திருந்தா ஆழத்திருந்தாலும் எங்க என்னன்னா நீ விரும்புறபடி, நீ விரும்புறதை கேள். நீ விரும்புறது என்ன கேட்பார், நீ என்ன கேட்டாலும் செய்வார். அதான் எலியா, எலிசா தீர்க்க தரிசி எலியாட்டை கேட்கிறான், நீர் எடுத்துக்கொள்ள விடும்போது வரம் 2 மடங்கு. அவன் நீ அரிதானதை கேட்டான், அரிதானதை கேட்டான், ஆனாலும் ஒரு கண்டிஷன் போடுறான், நான் எடுத்துக்கொள்ளப்படும் நீர் என் பக்கத்தில் இருந்தா கிடைக்கும். அப்போ சில நேரங்களில் ஆண்டவருக்கு அரிதானதை கேட்கப்படும் சில கண்டிஷன் கொடுக்கும். நீ என் கூட இருந்த, எப்பொழுதும் என் கூட இருந்தா நீ கேட்டுக்கொள்ள உனக்கு. ஆண்டவரோடு இல்லாம, ஆண்டவர் சித்தத்திற்கு செய்யாம, ஆண்டவர் வசனத்தை நடக்காம ஆண்டவருக்கு எல்லாத்தையும் கேட்ட தருவாரம் தரமாட்டோம். நம்முடைய உலகத்து காரியங்கள் வேற, நம்முடைய ஆண்டவர் பாப்பார். நீ ஆண்டு பிரியமா நடக்கிறியா, தேவசத்து நடக்கிறியா, ஒவ்வொரு நாளும் என்ன உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அறிந்திருப்பான். நீ டெய்லி எழுதிய ஜெபம் பண்றியா, வேதத்தை வாசிக்கியா, நீ எப்படி நடக்கிற, உன் காரியங்களை பூரா ஒன்னு கணக்கு வச்சிருப்பார். ஒரு ஜீவ புத்தகம் பரலோகத்தில் இருக்கு, நடவடிக்கை புத்தகம் இருக்கு. ஞானசம் வாங்கணும்னா உங்க பேர் நிச்சயம் பரலோகத்தில் எழுதப்படும், ஜீவ புத்தகம் எழுதப்படும். அப்ப நடவடிக்கை புத்தகம் இருக்கு. நடவடிக்கை புத்தகத்தை என்ன செய்யாது, ஒவ்வொரு நாளும் ஒன்று செய்ய அவன் பைபிள் சொல்லி அவன் செய்ய அவன் பழைப்பான். பரலோகத்துக்கு போகும்போது பரலோகத்துக்கு முன்பாக அந்த என்ன செய்யும், அவர் ரொம்ப புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கும். நம்ம இன்னைக்கு வரிசையா நிற்போம், மறித்த உடனே நிற்கும் போது, நியாயத்திற்கு நிற்கும் போது அந்த புஸ்தகத்தை வாசிப்பு யார் அவன் செய்து நன்மைக்கா தீமை கேட்டு பலனை அந்த பரலோகத்துக்கு கொடுப்போம். அப்ப இந்த நாளில் சொல்லப்படுகிற போது, இவன் இன்னைக்கு இந்த உலகத்தை வாழுகிற போது ஆண்டவர் சொல்கிற, நீ உன் தேவனாய கர்த்தர் எழுது நீ வேண்டிக் கொண்டதுபடி, வேண்டிக் கொண்டதின்படி எல்லாம் எதாவது கேளு, அரிதான காரியத்தை கேளு, உலகம் நடக்க முடியாத கேளு, உலகத்தை வண்டை உண்டாக்கி தான் கேளு செய்வோம். இல்லையா? அன்றைக்கு எப்படி யோசுவாங்க தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு வழிநடத்தி வருகிற போது ஒரு இடத்துக்கு எமோரியுடைய யுத்தம் நடக்குது. எமோரியுடைய யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கிற போது அவன் ஆண்டவருடைய பேசி ஆண்டவரே யுத்தம் நடக்குதா, ஒரு யுத்தம் நடக்கும் போது மாலை நேரம் இரவாயிட்டா அந்த யுத்தத்தை நிறுத்திடுவாங்க. அடுத்த நாள் மறுநாள் முதலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். அப்போ ஜனங்கள் எல்லாம் சோர்வடைந்து இருவார் என்பதற்காக அவன் ஆண்டவரோட பேசுகிறான். ஆண்டவரே இந்த சூரியனை ஆயோன் மேலும் இந்த சந்திரனை ஆயிரம் பள்ளத்தாக்கு மேல் நிறுத்தி சொன்னோம். சூரியனை இன்னைக்கு அங்கேயே தரித்து நிற்கட்டும், சந்திரன் வரக்கூடாதுன்னு சொல்லுறான். நம்ம சொல்லணுமா அப்படி? அவர் யோசுவாவுக்கு இருந்த அந்த நான் என் வார்த்தைகளை கனப்படுத்துவோம். இப்ப நாங்க என்ன பண்ணி சிலருக்கு வருகிறாங்க சொல்றாங்க, உன் மகனுக்கோ யாரும் என்ன செஞ்சது, ஒரு சிறிய பையனை ஒரு பையன் கூட்டு வந்தார், ஆபரேஷன் பையனை கூட்டு வந்த போது என்ன செய்யும், உன் மகனுக்கு என்ன செய்ய இந்த வலிகள் வியாதனை வராது, இனி ஆபரேஷன் ஒப்பு கொடுக்க மாட்டான்னு சொன்னோம். அதுபடி செய்யலாம். என் வார்த்தைகளை அந்த கடற்படுத்துவார் என்ற விசுவாசம். அப்போ அரிதான காரியத்தை கேட்கணும். அந்த சமூகத்தில் அரிதான காரியம் சும்மா எல்லாரையும் போல நானும் ஜெபம் பண்ணேன், வேதத்தை வாசிக்கிறேன், காணிக்கை கொடுக்கறது இருக்கக்கூடாது. ஆண்டவரும் அரிதானதை கேட்கிறோம். பேதருக்கு ஆண்டவர் அரிதானதை கேட்டான். அந்த தற்கால ஜெபித்தால் மரித்த யோபா பட்டணத்துல ஒரு பரிசுத்தவாட்டி ஒரு பரிசுத்தமுள்ள தீர்க்கதரிசி இறந்து போனான். அநேகர் உதவி செய்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் சமூகத்தில் மலர் ஆண்டவரே இவர் உயிரோடு இருந்தா அநேகர் என்ன செய்ய முடியும், ஆச்சரிக்க அநேகர் உதவி செய்ய முடியும். ஆண்டவரே இவள் உயிரோடு எழுப்புன்னு கேட்டான். ஆனா மரித்தவர் உயிரோடு எழுப்பதற்கு கேட்கப்பட்ட போது ஆண்டனுக்கு அவன் சொல் கேட்டு அந்த மரித்து போன அந்த தொற்கால ஜெபித்தாலே ஆண்டு உயிரோடு எழுப்பினான். அவர் ஓஞ்சலிங்கப்பா கேட்கக்கூடிய ஆண்டவர் நீ கேட்கற யோசிக்கிறேன். ஆண்டு கேட்கறதுக்கு இதை செய்வாரா மாட்டாரா, இதை கேட்கலாமா கூடாதா சிந்தனை தூர எடுத்து விட்டு என் ஆண்டு ஒன்றை கேட்டேன் அதை நாடுவேன். அல்லையா, நான் ஒன்றை கேட்டிருக்கேன் அதை செய்வேன். நான் எதை கேட்டாலும் அதை செய்வேன். ஆண்டை மறக்க மாட்டான். நான் தேவ சமூகத்திற்கு ஜெபம் பண்றேன், நான் ஜெபிக்க போறேன். இன்றைக்கு காரியத்தை செய்வேன். எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் என் ஆண்டவரை கேட்பேன். ஆண்டவர்களுக்கு இதை செய்வான். அப்ப அதே மாதிரிதான் யோசபாத்துக்கு ஒரு துக்கம் வந்துச்சு, துயரம் வந்துச்சு. 3 ராஜாக்கள் எதிராக எழுப்புனாங்க, ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் சமூகத்தை என்ன ஜெபம் பண்ற, ஆண்டவரே என் கண்ணு உமையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கு, என்ன செய்யணும் தெரியல.
என்ன சில நேரங்கள் நமக்கு நிலம் வரும், என்ன செய்ய தெரியாம முகப்பொருள் விழுந்து கிடக்கும். முகப்பொருள் விழுந்து கிடக்கும் தேவ சமூகத்துல. அந்த பிரச்சனை இருக்கிற போது நம்ம என்ன செய்ய மனசுட்டு போய் நிக்கப்படாது, அங்க போலாங்க நினைக்க விடாது. தேவசம் முழங்க முகப்பொருள் விழுந்துடும். ஆனா என்ன செய்யறது தெரியல அப்படின்னு சொல்லி எங்க கண் உண்மையே நோக்கி பாப்பா ஆண்டத்துல, எப்பா நீ என்னுடைய பிள்ளை, உன் பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, நீ தரித்திருந்து ஆண்டவர் ரட்சிப்பை நாளைக்கு பாரு. தைரியமா தைரியம். அவங்க என்ன 3 நாட்கள் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க, என்ன செய்யறது இல்லை அப்படி கலங்கி நிற்க. சில நேரங்கள் அப்படிதான் நெருக்கம் பாடுற கலங்கி நிற்போம், என்ன செய்யறதுக்காக நிற்போம் போது ஆண்டவர் முகப்பொருள் விழுந்தா போதும். அந்த எனக்கு என்ன செய்யல, நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன், நீங்க ஓடி ஓடி ஆடி அலைஞ்சீங்கன்னா என்ன செய்ய முடியாது, தேவன் சும்மாதான் இருக்கும். ஆண்டவர் கிரியை செய்யலாம். நம்ம சுயநலத்தை வெறுத்து சுய மனுஷியம் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு முன்னால் முடியல ஆண்டது நமக்கு நம்முடைய பலம் மாம்சத்தோடு அல்ல, அருள்களை நிர்மூலமாக்குற ஜெபம் நம்மகிட்ட இருக்கு. முழங்கால் எந்த பிரச்சனை முழங்கால் படி தேவத்துக்கு கதை படி முழங்கால் படி கதன போது ஒரு செகண்ட் ஆண்டு விடுவிக்க வல்லவராக இருக்கிறான். சிறிய காரியம் பெரிய காரியம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப யோசபாத் ராஜா ஜெபம் பண்ணான், அந்த ஜெபத்தை கேட்டான். அதே மாதிரி எசேக்கியா ராஜா ஜெபம் எசேக்கியா ராஜா அசரியா ராஜா வந்துட்டான், பயங்கரமா சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறான். தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் வேதனைப்படுத்த வார்த்தையை பேசுகிறான். அந்த ஜனங்கள் எழுதப்படுவதற்காக பல காரியங்களை பேசி அதை எசேக்கியா ராஜாட்டு ஜனங்கள் பிரிப்பு பல தந்திர வார்த்தைகளை உபயோகிக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த அசரியா ராஜா ஒரு செய்தியை கேட்டு அவன் செய்தியை கேட்க பண்ணி அந்த வச்சு ஓட வச்சான். அந்த இடத்துல ஓட வைக்க மீண்டும் வந்த போது ஒரே நாள் ராத்திரி 20 ராத்திரி ஜெபம் பண்றான். எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் விஷயம் அவர் அசரியை கதவை சொல்றான், எத்தனையோ தேசத்தை போயிருக்கேன், எத்தனையோ பட்டணத்தை போயிருக்கேன், அந்த ராஜாக்கள் எல்லாம் விஷயம் நான் அவர்களை எனக்கு அடிமை கொண்டு இருக்கிறேன். அந்த ராஜா வழிபடுற தெய்வம் அந்த அவங்களை விடுவிக்க விடலே, ஓன் தெய்வத்தை இப்படி விடுவிக்கும். சிலவங்க கேட்பாங்க, எத்தனையோ ஒரு பத்தியில நான் அந்த காரியம் செஞ்சிருக்கேன், அந்த தெய்வம் எல்லாம் விடுவிக்கல, ஓன் தெய்வம் ஒண்ணு விடுவிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஒண்ணும் பதில் சொல்லக்கூடாது, அமைதியா இருந்தா போதும். அமைதி ஆண்டவரே அவன் கேட்கிறான், மற்றவங்க வழிபடுகிறவர்கள் கையினால் செய்யப்பட்ட மனுஷ கையினால் செய்யப்பட்ட பூச்சைக்காக வழிபடுகிற தெய்வம் தானே, நீர் ஜீவனுள்ள தேவன் அல்லவா அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஆண்டு இருந்துச்சாரு, அற்புதம் ஆச்சரியம். ஜெபம் பண்ணி படுத்துட்டான். காலை எந்திரிச்சு பார்த்தா 1,85,000 நினைச்சாங்க செத்து கிடக்கிறான். இதான் அற்புதம். நீ ஜெபம் பண்ணி நாளை காலம் என்ன நடக்க போதும் தெரியாம நீ ஜெபம் பண்ணி படுத்துறான். இந்த நம்ம முன்னால நான் ஆரம்ப ஊழியத்துல நம்ம அந்த கம்பெனிக்கு ஒரு கம்பெனியில ஒரு சகோதரி வேலை பார்த்தான். அவ அப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான், ஆசை எனக்கு இந்த நெருக்கம் இருக்கு, நாளை காலையில் நினைச்ச முடியாது, என்னால வாழ வைக்க வழி இல்லை பாஸ்டர், நீங்க எனக்கு காரியம் உதவி செய்யுங்கடா. உடனே அவர்கள் வருவார்கள், ஆனால் அவங்க நினைச்சு விட்டாங்க, யுத்தம் பண்ண மாட்டார்கள், அவங்க போட மாட்டாங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டோம். ராத்திரி படுத்து காலைல பார்த்தா வந்தாங்க, பயங்கரமா நடக்கல, ஒரு சமாதானம் போனோம். எதுக்கு நிறைய காரியங்களை சொல்ல போது வெளியில சொல்ல முடியாது அப்படின்னால நான் நினைச்சப்போ அவருக்கு ஜெபம் பண்ணி படுக்கும் நம்பிக்கையோடு படுக்கிறார். அதே மாதிரி ஒரு சகோதரர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேண்டிய சகோதரர், அவருக்கு நினைச்சுன்னா அவர் மாமியாரோட பிரச்சனை, மாமியார் பொண்ணு கொடுத்த மாமியார் நினைச்சாலும் பிரச்சனை வந்த போது அவனை எப்படி செய்வான், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ராத்திரியா தூக்கணும்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த பல வருஷம் நடந்த சாட்சி. அப்ப நான் பஜார் போகும்போது ஒரு சகோதரர் என்னை கூப்பிட்டு, பாஸ்டர் இந்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இதோ இருக்கா, ராத்திரி வீட்டுல படுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது, மனைவி வேற வீட்டுல இல்லை, அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு சாதாரண சந்துக்குள்ள போய் ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னார், நீ போய் என்ன செய்ய, நீ போய் படு, நீ வீட்டுல படு, ஒருத்தரோட தொட முடியாது, வீட்டுக்கு ஆண்டவர் பாதுகாப்பார். காலை 8 மணிக்கு நான் போன் பண்ணேன். காலை 8 மணிக்கு நான் போன் பண்ணேன். எப்படி என்ன யாத்திரை போன் பண்ணேன், சிங்கத்துக்குள்ள போடப்பட்ட தானியில மறுநாள் ராஜா இருக்கிறான், தானியலே உன் தேவன் உன்னை ரட்சிக்க வல்லவராக இருந்தாலும் காட்ட. அதே மாதிரி 8 மணிக்கு நான் போன் பண்றேன். அதுக்கு சகோதரனே அவன் பேர சொல்ல விரும்பல, அது சகோதரன் ஆண்டு எப்படி எந்த வீட்டுல இருக்க, எங்க வீட்டுல இருக்க பாச இப்ப எந்திரிச்சு போதும். இதே மாதிரி அவன் நிறைய காரியங்களை கத்தறிஞ்சிருக்காரு. நம்ம அறிஞருக்கு அறியாத கருத்து. அது மாதிரி ஒரு காலையில் ஒரு சில வருஷத்துக்கு முன்னே ஜெபம் பண்ணி கொடுத்தேன்.
ஒரு காண்ட சொன்னாரு, இந்த சகோதரர் கூட்டி ஒரு காலேஜ் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல அவருக்கு ஏக்கர் கணக்கு இடம் இருக்கு, அந்த இடத்த ஒரு வேலை பேசிட்டு இருக்க, நீ போனோம். உடனே அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே போன் பண்ணேன், வாங்க போனோம். ஆனா அவரு மேட்டர் சொல்லல, அங்கேயே பாக்குறது அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. இவர்கிட்ட ஒரிஜினல் பத்திரம் இருக்கு, அவன் எல்லாம் ஸ்கெட்சி சுட்டி ரேட் பேசிட்டு இருக்கான். எப்படி இருக்கும் சொல்லு? காட்டா இருக்க அவர் ஒண்ணுமே ஓடல. அப்போ கடைசியில் நான் தலையிட்டு நான் பாஸ்டர் சொல்லிட்டு இப்போ ஜெபம் பண்ணும்போது வெள்ளத்திட்ட போடுறதா வழக்கம். அப்போ அந்த மாதிரியாக நான் ஜெபம் பண்ண போய் சொல்லிட்டு அவங்க நம்பரை நம்பரை வீட்டில் அட்ரஸ் வாங்கிட்டு ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணோம். இவருக்கு ஒன்றும் ஓடலை. டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. பசங்க பாருங்க ஒரிஜினல் இருக்கு சொல்லியாங்க, ஒன்றும் ஒரே பண்ணாங்க. நம்மள இருந்து ஆண்டவர் வீடு நடக்காது. ஜெபம் பண்ணோம், 10 நாள் இருந்தாரு. ஆண்டு விடுதலை கொடுத்தார். எதுக்கு அது பெருமை கேட்கல, அரிதான காரியத்தை ஆண்டு கேட்கவும் செய்வா அல்ல இல்லையா? எதுக்கு அதெல்லாம் நீங்களும் கேட்கணும். இது செய்வாரா மாட்டார்கள். அதே மாதிரி ஒரு சகோதரி வீடு இருந்த கோடீஸ்வரங்க வீடுலாம் வீடுதான் கட்டியாச்சு. ஆனா பாம்புடுதல் கேட்டணும், பக்கத்து இருக்காரு கட்டோட பண்ணிருக்கான். எனக்கு உங்க இடம் இருக்கு எழுதி கல்லத்துக்கு போட்டேன். இவரு எங்கெல்லாம் போய் பார்த்தார், நடக்க அவர் மனைவி போன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி காரியம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இப்படி பிரச்சனை இருக்கு, நான் எங்க போய் நடக்க மாட்டேன். உடனே அவருக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி நான் சொன்னேன், நினைச்சுனா நேரே அங்கே போனோம். சங்கதி சேரா இருக்கு, வீடு கட்டி இருக்கு, வீடு கட்டி முடிக்கல, சேரா இருக்கு, லைட்லாம் போடல, பேட்டரி லைட்டை பத்திரம் வச்சுக்கிட்டு அந்த வச்சு முழங்காலப்படி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பக்கத்து வீடுகள்லாம் லைட் எரிஞ்சுது. இருட்ட 9 மணி, அது 9:30 மணிக்கு. அப்போ நான் அந்த இடம் சொன்னேன், அவர்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன நாளைக்கு காலையில விடியலுக்குள்ள கல் எடுத்து போயிடும். ஏன்னா இவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஜெபம் பண்ணுதோம், அவங்க என்ன நினைப்பாங்க, மந்திரம் போடுவான்னு சொல்லுவாங்க. அதனால காலையில பார்த்தா தூங்கிட்டு பார்க்க கல்லு காம்பவுண்ட் கட்டி வீடு பிரதர்ஷிக்க கூப்பிட்டாங்க. போனேன். அப்ப சொன்னேன், இவன் அந்த இடத்த வீடு கட்ட மாட்டான், அந்த வீடு எந்தியா இடத்த கொடுத்துட்டு போயிடுவான்னு அன்றைக்கு ஆண்டவர் சொன்னான். அதே மாதிரி இன்னைக்கு அந்த இடத்த அவன் எந்தியா இடத்துக்கு கொடுத்து வேற ஆள் கட்டி. எதுக்காக சொன்னா, இதெல்லாம் அரிதான காரியம். அப்ப நம்ம தைரியம் சொல்லுகிறோம், ஆண்டவர் வார்த்தைகளை கனப்படுத்துவா கனப்படுத்தும். அன்னைக்கு அந்த மூத்த ஊழியக்காரர் நமக்கு முன்னாடி வயசு கம்மி தானோ, நமக்கு முன்னாடி 20-30 வருஷம் ஊழியம் பண்ணிருக்கிறார். அந்த ஊழியக்கார மலையை கீழே விழுந்துட்டான். அவன் சொன்ன ஒரே வார்த்தை, அலைசுவாசி போன் பண்ணு. இப்படி அதுக்கு பிறகுதான் அவருடைய மூத்த ஊழியக்காரர் அந்த வரியாபாசி போன் பண்ணாங்க. அந்த அம்மா சொல்லுது, நான் கீழே விழுந்த உடனே நான் அலைசுவாசி ஜெபம் உங்களுக்கு தான் ஜெபம் பண்ண சொன்னேன். காரணம் என்ன, நம்ம உண்மையா ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு கேட்கப்படுகிற நம்பிக்கை இல்லையா? சும்மா இல்லை, இதெல்லாம் வருவதற்கு நான் நிறைய விலைகள் கொடுத்து சொல்ல முடியாது. இந்த இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் கொடுத்த பிரயாசம், நான் கொடுத்த விலைகள் நிறைய. அது யாருக்கு வீட்டுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தெரியும். அநேக அப்படி விலைக்கு ஆண்டவர் பெற்று கொடுத்துருக்கேன். இல்லைன்னா இந்த அந்தத்தை பெறுவதற்கு, இந்த மதிப்பு பெறுவதற்கு நான் ஆண்டவர் நிறைய விலைகள் இன்னைக்கு இருக்கிறேன். என் ஜீவன் அவர் கருத்துல எல்லாம் போடுங்க, என் ஜீவன் என்னிடத்தில் இல்லை. அப்ப அது எதுக்காக சொன்னா, அரிதான அறிய என்ன வேண்டிக் கொண்டு நிமித்து அவங்களுக்கு செய்வா. கேட்டுப்பா, இதுவரை கேட்கல, யாருமே கேட்கல, நீ கேட்கல, அவங்க யாரும் கேட்கல. கேட்டுப்பா, நீ வேண்டிக் கொண்டு பைபிள் வசனத்தில் அழுத்தி வசனம் வேண்டிக் கொண்டதில் ஆசியை பிரகாசே எடுக்க 18 எடுத்தியா? நீ வேண்டிக் கொண்டது படியெல்லாம் உனக்கு செய்வா. நீ என்ன அதே மாதிரியா வேண்டுகிறார். யோசுவாவுக்கு சொன்ன, ஆண்டவரே சூரியன் நிக்கட்டும், சந்திரன் வரக்கூடாது, ராத்திரியாவோட பகல் தான் நடக்குது, யுத்தம் முடிகிறவரை அப்படியே நிற்கணும். நீ ஜெபம் பண்ணா, நீ ஆண்டு வந்தா மழை பெய்யும் போது நான் சிலது வண்டியில போய்கிட்டு இருப்பேன், மழை பலமா இருக்கும், கையை வானத்துக்கு, ஆண்டவரே உங்க பிள்ளை நினையக்கூடாது, மழைய பூமி ஊற்றுக்கண்டு மேல ஒரு சிறுதான் திருத்தப்பட வேண்டும் சொல்லணும். ஒரு நம்ம போற இருக்கவரை சிறு சிறு பாதிப்புறோம். அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படுற நம்பிக்கையை நம்ம ஜெபம் பண்றோம். அதனால அரிதான அறிக்கை, நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் அவசியம். நீ என்ன கேட்கிறது பரிசுல, எப்படி கேட்கிறது முக்கியம். ஆண்ட சமூகத்துல நீ எப்படி கேட்கிறங்கிறது முக்கியமான, என்ன கேட்கிற உலகத்துக்கு இல்லாத அதான் சூரியனை நிக்க முடியுமா?
சூரியன் அதே காலத்தில் எழுதிடும், அது வந்துடும், சந்திரன் வந்துடும். அதை யாரும் தடுத்து முடியாது. அது ஒரு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷன் சொல்ல கேட்டு இதுவரை நடந்தது இல்லை. ஒரு மனுஷன் சொல்ல கேட்டு நடக்காம இன்றைக்கு நான் ஊழியத்தை வந்து என் வாயில வார்த்தையில் கடைப்பிடிச்சு ஒரு காலம் என்னை வெக்கப்படுத்தல. ஆனா ஆண்டவர் சொல்லாத எதையுமே நம்ம ஊழியக்காரன் ஆயிட்டுமே ஐயோ சொல்லனா மதிக்க மாட்டான்னு சொல்லல. ஆண்டோடு கேட்பேன், அவர் சொன்னது சொல்லுவேன், அதை சொன்னது அப்படி நிறைவேற்றி தருகிறது எவனாக இருக்கு. அதனால இந்த காலத்தை பெறுவதற்கு நிறைய கரை கொடுத்துருக்கு. அது உங்களை அந்த மாதிரி கரை கொடுக்க சொல்லல. ஏன்னா எதுக்காக நம்ம தேவ சமூகத்துல உத்தமா நடக்கிறோமா, வேத வசனத்தின்படி வேத வசனத்தில் நடக்கிறோம். ரெண்டாவது கை பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 6 அதிகாரி வாசிச்சோம்னா, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் வாசிக்கும் போது 6 அதிகாரத்துல 15 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 15 வசனம் வாசிக்கப்படுது. 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் வாசிக்கும் போது அந்த வேலைக்காரன் எலிசாவுடைய வேலைக்காரன் கேசி காலை எந்திரிச்சு பார்க்கிறான். மழை எல்லாம் பக்கம் இருந்துச்சுன்னா படைகள் இருக்கு, சீரிய படைகளை சூழ்ந்து இருக்கு. அப்போ சீரிய படைகள் சூழ்ந்து இருக்கு. அவன் பார்க்கிறான், வந்து சொல்லலாம், ஆண்டவரே என்ன செய்வோம், என்ன செய்வது. சில நேரம் காலையில் இருந்துச்சு, அநேக நாட்கள் வாழ்க்கையில் ஆரம்ப கால ஊழியக்காரர்கள் எந்திரிக்கும் போது ஊழியத்து வருவதற்கு முன்பாக உலகத்து மனுஷன் இருக்கும்போது காலையில் இருந்துச்சு அநேக விஷயம் என்ன செய்யப்படும். இன்னைக்கு பொழுது எப்படி பொழுது போவது, இரவை கண்டா ஆண்டு அறியாத காலங்களில் இரவை கண்டா சந்தோஷம், விடிஞ்சிட்டா வேதனை, என்ன செய்வோம் இருக்காங்க. அப்ப ஆண்டவருக்கு வந்து வருவதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பயப்படாதே, உனக்குள்ள பிரச்சனை காட்டிலும் நான் பெரியவராக இருக்கேன். அப்ப எல்லாம் ஒரு காலத்துல நம்மளோட பிரச்சனைகளை பெரிதாக நினைத்துக் கொண்டு பயந்து கொண்டது என்னை ஆண்டவருக்குள்ள தேடினபடியா ஆண்டவர் எனக்குள்ள வந்தபடியா ஆண்டு சொன்னாரு, ஒரு பயப்படாது, உன்னுடைய பிரச்சனை காட்டிலும் என்னுடைய நான் பெரியவராக இருக்கேன். உலகத்தை இருப்பதை காட்டிலும் உனக்குள்ள இருப்பவர் பெரியவர். அப்ப உனக்குள்ள ஆண்டுக்கு வந்துட்டா உன் பிரச்சனையே பெருசா கிடையாது, உன் பிரச்சனைகள் பெருசா தெரியாது. அது ஆண்டவருக்கு வருகிற போது உன்னுடைய பிரச்சனை காட்டும் நான் பெரியவனாக இருக்கிறேன். உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கு. எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் தேடி ரட்சிக்கப்பட்டு ஞானத்தால் வாங்கியாச்சோம், இயேசுவை தரித்துக் கொண்டோம். உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வைக்கணும். நீங்க அவருடைய பிள்ளைகளாக உடன்படிக்கை கிறிஸ்துவிடாத நல் உடன்படிக்கை செய்யலாம். ஞானஸ்தானம் வந்து என்ன செய்யுது, அழுக்கு நீக்கிறது இல்லை, மாம்ச அழுக்கு நீக்கிறது இல்லை. நான் தேவனுக்கு நல் உடன்படிக்கை. அப்ப உடன்படிக்கை செய்யலாம். நான் உனக்கு பிள்ளை, நான் உனக்கு பிள்ளை, நீ எனக்கு தேவன். அப்ப அவரு பிள்ளை, அவர் என்னை பாதுகாக்கும் போது கடன். அப்போ அவர்களை பார்க்கணும் நம்ம அதிகம். அப்ப சொல்லப்பட்ட போது எலிசா தீர்க்கதரிசி அந்த வேலைக்காரர் சொல்லுகிறோம். அப்ப அதெல்லாம் அவர்களோடு பார்க்கிறோம், நம்மோடு அதிகம் முடிக்கும். ஏகப்பட்டவர் சீனி பட்டைகள் சுற்றி இருக்கு, நம்ம தொலைஞ்சோம். இதோட நம்ம எலிசா தீர்க்கதரிசியும் 2 வேலைக்காரர் இருக்கிறாங்க. நம்ம 4-5 பேர் தீர்க்க புத்திரர்கள் இருப்பாங்க. எல்லாரும் சொல்லி முடிஞ்சுட்டு நம்மள என்ன செய்ய சட்னி ஆக்கிடுவான்னு சொல்லி இவங்க பயப்படுற வேலைக்காரர். இவனுக்கு எலிசாவுக்கு தெரியும் தேவனுடைய பாதுகாப்பு எப்படி நம்மகிட்ட இருக்குது இல்லையா. தேவன் பாதுகாப்பு உங்களோட இருக்கிறேன் விசுவாசம் தான் உங்களை ஒருவரை மேற்கொள்ள மாட்டேங்கிறார் இல்லையா. மேற்கொள்ள இடம் கொடுக்க மாட்டான். என் தேவன் நான் எப்பொழுதும் தேவன் பாதுகாப்புல இருக்கு. இப்படி அந்த விசுவாசம் வேலை செய்யற இடத்துலயும் சரி, குடும்பத்திலும் சரி, தூங்கு படுக்கும்போது நான் தேவன் பாதுகாப்புல நான் இருக்கிறேன் அவங்க விசுவாசத்தை அந்த எலிசாக்கு இருந்தது, வேலைக்காரனுக்கு இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்லி, ஆண்டவரே அவன் கண் எரிஞ்சது, இந்த உலகத்தின் தேவனானவர் கண்ணை குருடாக்கிட்டான், அவன் கண்ணை திறங்க வேண்டாம். பைபிள் வாசிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே இவன் பார்க்கும்படி 17 வசனம் 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 17 இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் வேலைக்காரன் கண்களை திறந்தார். அல்லையா, இன்றைக்கு அநேக கண்கள் திறக்கப்பட வேண்டியிருக்கு. இந்த செய்தி ஒரு ஆள் யாரை கேட்பாரா,
யூடியூப்ல போகும்போது யாரும் கேட்பாங்க, அவங்க கண்கள் திறக்கணும். ஏன் நம்ம ஆண்டுக்கு யாரும் தெரியாம இருக்காங்க. நம்ம ஆண்டு எப்படிப்பட்டவர், எப்படி வல்லமையுள்ள தேவன் யாருக்கு இன்னைக்கு தெரியாம இருக்கான். ஏதோ ஜெபம் பண்ணுதோம், ஆண்டு என்னத்தையோ மூன்று சோத்தத்தாரு, ஏதோ உயரம் வேலை கொடுக்காரு இல்ல. நம்முடைய ஆண்டு பட்சிக்கு அக்கினி தேவன் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு தெரிஞ்சுட்டான். அந்த முழு பாதுகாப்பு கொடுத்த ஒரு கடமை இல்லையா. அவர் தேவன் என்றைக்கு தேவனை ஆண்டவரை நம்ம முழுசாக ஆண்டவரை ஞானத்தை எடுத்து ஒப்பு கொடுக்கிறோமோ, உடன்படிக்கை பாதுகாப்பு அவர் கையில் உடன்படிக்கை செய்யலாம். உன் பாதுகாப்பு நாம அவனை பாதுகாப்பு, நானே அவனை பாதுகாப்புக்கிறேன். அப்ப நம்மளை சுற்றி பாதுகாப்பு வைக்கிறோம். நமக்கு தெரியும் நம்ம சுற்றி பாதுகாப்பு நமக்கு தெரியாதபடினால்தான் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு சீசரோட படகுல போகும்போது இயேசு கூட இருக்கும் போது கடல் கொந்தளிக்கு படகு மூழ்கத்துக்கு அளவுல படகு மூழ்கத்துக்கு அளவுல அடிச்சுது, அலை அடிக்குது, மூழ்கி போகும்னு பயப்படுவாங்க. ஆனா பக்கத்துல ஏசு படகுல என் கூட தான் ஏசு இருக்கு, ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் எப்படி மூழ்க விடுவார் நம்மள. அது அந்த விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இழந்து போறாங்க. அப்ப ஆண்டுக்கு நிறைவேறப்படும். யோகமான வேலை வாசிப்பாங்க, பிரச்சனை அண்டது பிரச்சனை மூழ்கி போயிடுமோ, நான் செத்து போயிடணும், என் வாழ்க்கை முடிஞ்சு விட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டுகள் நீ மூழ்கி போவதில்லை, நீ மூழ்கி போவதில்லை, நீ எரிந்து போவதில்லை இல்லையா. அப்ப ஆண்டு சொல்லுகிற நீ மூழ்கி போக மாட்டேன், நீ எரிந்து போக மாட்டேன், காரணம் ஆண்டு உன்னோடு இருக்கிறான். அப்ப ஆண்டு கண்களை திறக்க ஆண்டவர் கண்களை திறந்து பார்த்தா என்ன நடக்கலாம். இது எலிசாவுக்கு அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்ததை கண்டான். ஆண்டவர் எலிசா சொல்லி கேட்கிற ஆண்டவர் என் கண்ணை திறங்க. ஏன்னா எலிசாவுக்கு தெரியும் தேவனை சுற்றி பாதுகாப்பு. இன்றைக்கு ஆண்டு உங்களை சுற்றி ஆண்டு நாம ஒரு பாதுகாப்பு இருக்கு. நீங்க நாங்க பாதுகாப்பு இல்லாத ஜனங்களா இருக்கிறோம். நிறைய வருகிறார் அன்று என்ன அதாவது பைபிள் யோபு வசந்த வாசிப்பாங்க. உன்னையும் வீட்டையும் உனக்கு உண்டாத யாவற்றையும் வேலையளிக்கவில்லையோ வசனத்துக்கு கை வச்சு சோம்னாங்க. ஆனா நம்மளையும் நம்மளை சுற்றி என்ன நம்மளுடைய குடும்பங்களை சுற்றி என்ன வேலையளித்து விட்டு இருக்கிறார். ஒருவரும் தொட முடியாது. அவர் அடைத்து வேலையை தாண்டி ஒருத்தரும் வர முடியாது. துன்பப்படுறதோ துயரப்படுறதோ எல்லாம் இருக்கு. ஆனாலும் உங்களுடைய ஜீவன் நஷ்டப்படுத்து ஒரு நாளுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டார் இல்லையா. அன்றைக்கு யோபுக்கு அப்படித்தான் சொன்னான். யோபு குறித்து சாத்தான் சொல்லும் போது எல்லாத்தையும் அவன் கலந்து போடுகிறேன், அவன் ஜீவனை மாற்ற தொடாது இல்லையா. எல்லாத்தையும் தொடு. உங்கள் ஜீவனை தொடுவதற்கு சாத்தானுக்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை இல்லையா. ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டான். அப்ப இந்த சொல்லப்படுற செய்திகள் சொல்லுற போது கண்ணை திறங்க. இவன் சொன்னா எலிசா சொல்ற ஆண்டவரே வேலைக்காரன் கண்ணை திறங்கன்னு அவன் கண்ணு திறந்துதான் இருக்கு. அவன் கண்ணு இப்ப பிரகாஷ் கண்ணு திறந்துதான் இருக்கு. ஆனா என்ன செய்யுது, மூடி முடுக்கி நம்ம தண்ணி தொட்டு பார்க்க எந்த பார்க்க ஆனாலும் அது என்ன செய்ய நம்ம சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி எலிசாவுடைய வேலைக்காரன் கேச கண்ணு திறந்து இருக்கு. ஆனா உண்மையே காரணம் அவனுக்கு கண்ணு எல்லாரும் கண்ணு திறந்தா இருக்கு. ஆனா அகக்கண்கள் உள்ளத்தை கண்கணிக்கிறோம், மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த பிரபஞ்ச தேவையான அநேக கண்களை குருடாக்கி வச்சிருக்காங்க. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானத்தை வாங்கியிருக்காங்க, வேதவாசி ஜெபிக்கிறாங்க. ஆனா மனக்கண் குருடா இருக்க, மனக்கண் திறக்கப்பட வேண்டும். அன்றே என் கண்கள் திறங்க, என் மனக்கண்ணை திறங்க. என்ன எதுக்காக திறக்கணும்? எனக்கு வைக்கப்பட்ட நன்மை என்ன, எனக்கு வைக்கப்பட்ட பாதுகாப்பு என்ன, எனக்கு வைக்கப்பட்ட உயர்வு என்ன, அதை நான் காணும். எனக்கு மேல கண்ணை திறங்க. என்ன கேட்கணும்? அன்றே எனக்கு வைத்துட்டு வேலை என்ன, எனக்கு உயர்வு என்ன, நான் படிச்சு இப்படி வேலை என்ன வச்சிருக்கேன், என் கண்ணை திறந்து கொடுங்க, நான் பார்க்கணும். எனக்கு நன்மை நான் பார்க்கணும்னு கேளுங்க. அந்த கண்ணில் திறப்பு கேட்கணும். கேட்காம பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப எலிசா கேட்கிற ஆண்டவரை அன்றைய கண்ணில் திறந்துடணும். ஏன்னா இவன் நிச்சயா பயப்படலாம். இவன் பயந்து மாத்திரம் என்னையும் பயப்பட சொல்லி ஆளாக்குறான். நீங்க நிறைய ஏற்படுதான். நாமளும் பயந்து தானும் பயந்து தன்னை கூட கூட பயப்பட சூழ்நிலைக்கு நிறைய இருக்கிறாங்க ஆளாக்குறோம். ஒரு அதான் சொல்லுற பைபிள் அன்றைக்கு கிரியோடு யுத்தத்துக்கு போறான். யுத்தத்துக்கு போகும்போது சொல்றாரு, பயங்காளியும் திடநட்டவனையும் கூட்டு போகாது. பயங்காளி யாரு? எதுக்கெடுத்தாலும் பயப்படுறான். தொடரடிய நீ கூட்டு போத கிணறுவேன் தைரியம் கூட்டு போத. அது எத்தனை வரும்? 32,000 கூண்டு இடத்துல அவள் 27 300 வரை கொண்டு போறது. 32,000 அவ்வளவு பேர் 32,300 எவ்வளவு? 31,700 பேர். 31,700 பேரையும் அது அப்புறம்
300 பேர் மாத்திரம் தான் ஒரு நல்ல தகுதி உள்ளதாக காணப்படுவோம். அனைவரும் அன்னைக்கு கடல்ல மீன் பிடிப்பாங்க, எல்லா மீனும் விக்கிக்கு வராது, எல்லாம் பல இருந்துச்சுன்னா தூர் எடுத்து போடுறோம். அதே மாதிரி அந்த பரவராஜ்யத்துக்கு வரும்போது என்ன சொல்ல மீன் குடியிருக்கிற மீனை பார்த்து நல்ல மீன் எடுத்துட்டு கெட்ட மீன் கடல்ல போட்டுருவார் வரைக்கும். அதே மாதிரியாக தான் இந்த நாள் சொல்லப்படுகிற போது அந்த காரியம் நடக்கிறது. அப்போ எதுக்காக சொல்லணும்னா, அந்த திடனற்றவனை பயங்க நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா தைரியம் உள்ளது கூட்டுறோம், நம்மளை பயங்காட்டுறவனை கூட்டு போடுறது. சந்தேகப்படுறத கூட்டு போடுறது. சந்தேகப்படுற ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போறோம், ஆஸ்டர் இது ஜெபம் பண்ண போறல, இந்த பேய் ஓடுமா, அவனை நினைச்சிடும் அங்கே நிறுத்து இருந்து வராது. தாவி கூட 600 பேர் யுத்தத்துக்கு போவேன், ஆனா அவன் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு 200 பேர் உட்கார வச்சோம் வரவேண்டாம் இருது. அவன் திடனற்ற பயங்காடு 400 பேரும் போவோம், ஆனா அவன் கிடைக்கிற நன்மைகளை 600 பேர் கொடுப்பான். ஆனா அதை நினைச்சுப்பட்டான் நன்மைகளை 600 பேர் தருவாங்க. ஆனா திடனற்றவன் நம்ம கூட திடனற்றவன் பயங்காடி அபிஷாதிக்காரன் கூட்டுப்பான் போனா ஒண்ணு அவனே கெடுத்து ஒன்னுடைய நன்மைகளும் கெடுத்து விடுவான். அதில் ஜாக்கிரதை. நம்ம கூட யாரு வரணும் யோமனும் அந்த என் கூட அந்த இடத்துக்கு போ, யார் வரணும் ஏன் அந்த கரெக்டா சொல்லுவோம், இந்த ஆள் கூட்டு போ, இல்லைன்னா நீ போ, நான் தனியா வரேன், நான் உன் கூட வரேன், யாரையும் கூட்டு போக வேண்டாம், நான் உன் கூட வரேன், யாரையும் கூட்டு போக வேண்டாம் வரேன், இல்லை எல்லாரும் கூட்டு போவேன். அப்ப திடனற்றவங்க பயங்காலியில் இருக்கிறது நம்ம கூட வச்சுக்கிட்டே கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா நம்ம ஊழியம் செய்ய முடியாது, ஆண்டவர் சமூகத்தை மகிமைப்படுத்த முடியாது. அதனால எல்லாரும் இருக்கிறோம். அதாவது நம்ம அந்த மாதிரியாக ஒரு ஞானம் கத்தை நம்ம கொடுக்கணும். அவன் இவனுக்கு இருந்துச்சுன்னா இவன் பயந்துகிட்டே இருக்கனால இவனுக்கு தைரியத்தை உண்டு பண்ணணும். அதாவது ஒரு மனுஷனுக்கு தன்னை பயந்துட்டு இருப்பான். இன்னைக்கெல்லாம் நிறைய ஜனங்கள் இருந்தாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நிறைய பயந்துட்டு இருந்தானா ஏவன் எப்படிப்பட்டாலும் தெரிஞ்சு அந்த பயம் பெறும். ஆண்டரை நம்ம ஆண்டரை என்னோட கூட இருக்கிறானா இந்த பயத்தை எடுத்து கொடுங்க ஆண்டவரை கேட்கணும். வீணான பயன் இருக்கிற தேவையில்லை, கர்த்தருக்கு அப்படி பயன்தான் இருக்கணும், மனுஷனுக்கு பயப்பட பயம் இருக்கணும். அப்ப ஏதோ பயத்தை எடுத்து போடுங்கன்னு கேட்கணும், பயத்தை எடுத்து போடும், பயம் வரும். எல்லாருக்கும் சின்ன காய் பெரிய ஏதாவது பயம் வரும். இந்த பயம் நோட்டு விலகணும் ஆண்டவரே. பயத்தை எடுத்து நாளுக்கு நாள் வளர்க்கப்படும். குடும்பத்தில் ஏதோ எந்த சின்ன பிறகு ஏதாவது குடும்பத்தில் அந்த பிரச்சனைகளை காரியங்கள் ஏதோ கருத்து இருக்கிறது. ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், ரோட்ல போக நாய் பக்கத்துல வந்தா பயப்படக்கூடாது, நம்ம நிச்சயம் தைரியமா இருக்க பழகும். அப்படி எல்லாம் ஆண்டவே இந்த நாயை போகும்போது நாயை லேசா பார்க்கும்போது பயம் வருது, அந்த பயத்தை எடுத்து போடுங்க. சில இடத்துல நீங்க போனீங்கன்னா ஏதாவது பஸ் ஸ்டாண்டு போய் தனியா யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்தாலும் இருக்கும், நம்ம பூர்வமே அவளை பார்த்தா நிச்சயம் ஒரு பயம் எவ்வளவு பெரிய தைரியம் போயிடும். அப்ப அந்த இடத்துல ஆண்டவரே என்ன தைரியம் வீணான பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவர். ஆண்டவர் எல்லாம் தெவந்தான் பண்ணும். அப்போ அது எப்படி போகுது, ஆனா கூட யாராவது இருந்தா நம்மளையும் முடிச்சு பார்க்கலாம், நம்மளையும் ஒரு மாதிரி பார்க்கலாம், ஏதோ பண்ணிடுவானு அந்த முறையில் கூட்டு போனா என்னவோ இன்னும் நம்ம கட்டுப்போம். அதனால பயப்படுகிறவன் அந்த திடனற்றவனை எழுதியது கூட்டு போகக்கூடாது. அப்ப இந்த இடத்துல எலிசாவுக்கு கேயாசு தைரியம் பண்ணவன் இல்லைன்னு தெரியல, ஆனாலும் நமக்கு தைரியம் அது விலகலா இருக்கிறவருக்கு பயமா இருக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு உணர்ந்துகிட்டோம்னா அந்த பயம் நம்மளை ஆட்கொள்ள முடியாது. அல்லையா? எப்படி நம்மளை ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுற ஆண்டவர் ஒரு பிள்ளை தகப்பனோடு போகும்போது அந்த பெரிய கடலை கடக்குது, ஒரு ஆற்றை கடக்கும் போது அது என்ன நம்பணும், எங்க அப்பா என்னை காப்பாற்றும், அந்த அப்பா காப்பாற்ற நம்பிக்கை இருக்கும், அது தைரியம் இருக்கும், சிரிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி நம்முடைய ஆண்டோட பாதுகாப்பு முழுமையாக நமக்கு இருக்குன்னு ஒருவன் நம்பினா அவனுக்கு அந்த பயங்கள் விலகி போகும். இல்லையா? அப்ப அந்த பாதுகாப்பு அவனுக்கு இருக்குங்கிறதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் எலிசா ஆண்டவர் கண்ணில் திறக்கணும். அதனால அன்றைக்கு அநேகர்கள் திறக்கப்படும். தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்னைக்கு நம்பிட்டோமோ அப்ப எதை குறிக்கும் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். எவ்வளவு பெரிய பரீட்சை, எவ்வளவு பெரிய இன்றி போயிட்டு தான் இருக்கலாம், அது எப்படி பயப்படாது, எவ்வளவு பெரிய பரீட்சைலாம் செய்யலாம், பயப்படாது. ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கு, அந்த அணுக்கரம் நமக்கு இருக்கும்னு நினைச்சா ஒரு காலம் நமக்கு இருக்கிறது பயம் வராது. ஏன் வராது? ஆண்டவர் இருக்கிறதா நம்பிக்கை. தேவன் அதாவது ஆண்டவர் உயிரோடு மறித்து உயிரோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கு இருக்காரு, உயிரோடு இருக்கிறார். மறித்து பர்வதத்தை போல அவர் நம்மோடு என்றைக்கு இருக்க முடியாது ஒரு தேற்றவாதிக்கு வந்து இருக்கிறார்.
அது வழிநடத்தி கொண்டிருக்கு. ஆவியான வழிநடத்தி கொண்டு இருக்கிறான். அதனால நம்முடைய பாதுகாப்பு தேவன் நம்ம இருக்கிறது தேவன் பாதுகாப்பு இருக்கும் நினைச்சா நமக்கு வளர்த்து இல்லை. நான் எந்த நாளும் தேவன் பாதுகாப்புல இருக்கிறேன். நான் வாகனத்திலிருந்து வேகமா போய் சேர்ந்து அவசரத்துக்கு வேகமா போறேன். அப்ப எனக்கு ஆண்டு உங்க பாதுகாப்புல நான் இருக்கிறேன். உங்க பாதுகாப்புல இருக்கிறனாலதான் சிலவன் சொன்னாங்க, பார்த்தா ஏன் இப்படி வேகமா போறீங்கம்மா. ஆனா என் வண்டி இப்போ வண்டி இல்லையா, வண்டி அவர் கொடுத்த வண்டி, அவர் வண்டி இப்போ நல்ல பேர் பார்த்தாலும் வண்டி ஸ்பீட் நல்லா போகுதுங்கிறதுக்காக நான் கரெக்டா ஞானமா கத்த நடத்தும். எந்த சூழ்நிலையும் செய்யறாரு, எந்த ஆபத்தினோட பாதுகாப்போம். அப்போ எதுக்காக தேவனுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும். தேவனை பாதுகாக்கும், தேவனை பாதுகாப்பு வீட்டுக்கு மாற்று, வெளியே மாற்ற வீட்டுல இருக்கவங்களுக்கும் ஜெபம் தான் போகணும். தேவனை பாதுகாப்பு, தேவன் பாதுகாப்பு நமக்கு இருக்கணும்னு ஒரு விசுவாசம் நமக்கு வந்துட்டா உலக காரியங்களை வந்து பயன் நமக்கு இல்லையா. அதனால எதுதான் வியாதியா இருந்தாலும் சொல்லலாம், கஷ்டமா இருந்தாலும் சொல்லலாம், எந்த காரியத்திலும் தேவன் பாதுகாப்பு. அவருக்கு இந்த வியாதியிலிருந்து என்னை ஆண்டு விடுதலாக்குவார். இந்த வியாதிகளை என்ன என் ஆத்மா சரீரத்தை சேதப்படுத்த முடியாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அந்த எண்ணம் வருகிறதா தேவன் நம்மளை சுற்றி பெரிய பாதுகாப்பு வைத்து இருக்கிறார். அந்த பாதுகாப்பு நம்ம இருக்கு. தேவன் நம்மளா நம்ம சுயபலத்தால சுய சிந்தனையால நான் என்ன சொல்ல எனக்கு எல்லாம் ராத்திரி ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது ஐயா உங்க காரியம் ஆச்சரியமான காரியம், சரி இங்க விட்டுக்கலாம். 15 நாளைக்கு ஒருக்க 3 பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போது ஜம்முன்னு வருவாங்க. நீங்க ஒரு பக்கம் கூப்பிட்டா கூட யோசிச்சுதான் போறீங்க. என் அழைப்பு அப்படி, நான் வந்து என் அழைப்பு அப்படி கூப்பிட்டாலும் ஜெபம் பண்ணி தான் போறேன். அதனால அதுக்கு முறை வச்சிருக்கேன். நேற்று வரை என்ன செய்யும், பச்சை சட்டை போயிருக்கேன், மஞ்சள் சட்டை போட்டு தான் காலை ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கோம், சட்டையை மாற்றி வெள்ளை சட்டை போட்டு தான் அந்த சட்டையிலேயே போய் ஜெபம் பண்ணா ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒன்றும் கை எரிய போறது, சட்டையை கேட்க போறது இல்லை. ஆனாலும் எனக்குள்ள மனசாட்சி இருக்கு, நான் தேவ சமூகத்துல போறா ஜெபிக்கும் இப்படிதான் போகணும் அப்படி இருந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு வரையை வச்சுக்கணும். நீங்க 2வது காலம் நமக்குள் நம்ம இருக்கிறது யாருக்குள்ள பாதுகாப்பு இருக்கோம்? பிரகாஷே யார் பாதுகாப்புல இருக்க? ஆண்டோட பாதுகாப்புல, இயேசுடைய பாதுகாப்பு நீங்க இருக்கும். அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு என்னைக்கு அழிஞ்சு போயிருக்கோம். நம்ம அன்னைக்கு பாதுகாப்பு இருக்கிறதுனாலதான் நீ அடிச்ச 3 ரவுண்டுல இருக்கணும். இன்னைக்கு என்னச்சு உட்கார்ந்து செய்தி கேட்டுட்டு இருக்க, புண்ணு சீக்கிரம் ஆறி இருக்கு, ஆர்வமா சீக்கிரம். அப்ப உனக்கு நம்ப விசுவாசம் வரும். ஆண்டோட பாதுகாப்பு இருந்தபடினாலுதான் அந்த நீ சொல்ல ஆண்டோட பாதுகாப்பு இருந்தா எனக்கு நடந்திருக்குமா அப்படி சொல்ல கேட்பான். ஆண்டு எல்லாத்துக்கும் நடக்கும். உலகத்தில் நடக்கும் போது நமக்கு நடக்கும், எனக்கு நடந்துச்சு. என் காலையில் இருந்துச்சு, புண்ணு வந்து காரில் இடிச்சு வந்துச்சு, எல்லாம் ஒரு ஆனா தேவனை கொலைப்படுத்தும். அப்ப எல்லாரும் போல நமக்கு வரும். ஆனா அவர்களுக்கு நிச்சயம் அது பெரிய ஆபத்தா முடியும். நமக்கு நிச்சயம் மலை போல வருவது துன்பம், பனி போல விலகிடும். அதான் 2 வித்தியாசம். தேவனை பாதுகாப்பு நிறுத்தினால எத்தனை குட்டிகள் நடிச்சு, 3 குட்டி 4 குட்டிகள் நடிச்சியா உனக்கு தெரியாது. அத்தனை ரவுண்ட் அடிச்ச போதும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பு. ஒரு நாள் ஒரு பொழுதாவது பேர வசனத்துக்கு தொட்டு வாச்சிருக்கலாம், அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அதாவது அது மற்றொரு காரியம் புரிஞ்சிடும். இந்த இடத்துல தேவ சமூகத்தில் எல்லாரும் வர முடியும். ஆண்டவர் யாரை முன்குறிக்கிறாரோ அவரை அழைப்பார். எல்லாரையும் நம்ம மாமா அம்மாவா அக்காவா தங்கச்சியோட வரமாட்டாங்க. யாரு வந்து ஆண்டவர் சமூகத்துக்கு வரணுமோ அவங்க வர முடியும். தகுதி இல்லாதவர்களை அவர் அழைக்க மாட்டார், அவர் ரட்சிக்க மாட்டார். நம்ம எத்தனை வருஷ கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே ரட்சிங்க அழுதாத போல எத்தனை உபாசம் இருந்தாலும் அந்த ஆத்மா ஆண்டவர் பிரியமில்லாத ஆத்மா இருக்கணும். அந்த ஆத்மா ரட்சிக்கப்படாது, சபைக்கு வராது இல்லையா. ஆனா நாம சொல்றது ஐயோ இவன் எங்க ரட்சிக்கப்பட போறான், இவன் எங்க நம்ம சபைக்கு வர போறான்னு சொல்லி நம்ம நினைச்சோம். சில பேரை உதாசீனப்படுத்துவோம். ஆண்டு பார்த்தா தானாவே விடுவோம். நம்ம கூப்பிடாம இருந்துச்சோங்க, உள்ள வந்து உட்காந்து பார்த்து வாரம் ஜெபம் பண்ண வாரமா, இப்படி நிறைய காரியங்கள் நிறைய இடத்துல நம்ம வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்குது இல்லையா. அப்ப சொல்லுகிற போது உன் விண்ணப்பத்தை அதே மாதிரியாக அண்ணால பார்க்கணும். 1 சாமுவேல் அதிகாரத்துக்கு அண்ணா குழந்தை இல்லை, தன் கணவருக்கு 2 பேரு, இவர் 2வது. அப்ப அந்த எல்கானாருக்கு 2 மனைவி, இவர் 2வது மனைவி. மூத்த மனைவி குழந்தை இருக்கு. அவ குழந்தை இருக்குனால இவர் நிச்சயா வேற துக்கப்படுத்துகிறான். இவ கணவர் அன்பா, குழந்தை இல்லைங்கிறது அவன் அன்பாதான் இருக்கிறான். ஆனால் இவளுக்கு சமாதானம் இல்லை.
குழந்தை இல்லைங்கிற கவலை. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பல வருஷம் குழந்தை இல்லைன்னா, ஒரு ஆம்பளை எந்த இடத்துக்கு போய் எந்த ஒரு சபையிலையும் முன்னால உட்கார்ந்துருவான். ஆனா பெண்ணுக்கு திருமணமாகி குழந்தை இல்லைன்னு சபையிலே எழுதி முடியாது. என்ன சொல்லுவாங்க தெரியாதா? மறுடுமாங்க. அவளை போய் யாராவது போல விளக்கத்துக்காரர்கள் இது செய்யலாம் செய்ய மாட்டாங்க. அது அவளை போய் நினைச்சாங்க தள்ளி வைப்பாங்க. ஆனா அதுக்கு தெரிஞ்சு சிலவை குழந்தை அவ கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா நினைச்சாங்க அந்த நிகழ்ச்சிக்கு போக மாட்டாங்க. அப்ப அவ்வளவு பெரிய அவமானம் நின்று அது வெளியிருந்து ஒரு அவமானம். நான் வீட்டுக்குள்ளேயே தன்னை சக்கரத்துக்கு மூத்த மனைவி சக்கரத்துக்கு இருக்கிறான். இவனுடைய வேதனோட துக்கப்படுகிறா, அவமானப்படுகிறா. இப்ப எவ்வளவு நாள் பொறுப்பா? ஒரு நாள் பொங்கி இருந்தா நேரே போலாம். நேரே ஆண்டவர் சமூகத்துல போலாம். ஆண்டவர் சமூகத்துல போய் அந்த 1 அதிகாரத்துல அந்த 11 வசனத்தை வாசிக்கிறேன். வாசிக்கும் போது 1 சாமுவேல் 1 அதிகாரம் வாசிக்க ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தேன். உமது அடியாளுக்கு ஒரு ஆண்குள் பிள்ளை கொடுத்தார். அவள் உயிரோடு இருக்க தளனால நான் அவளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அழகா சொல்லும். என்ன சொல்லலாம்? சேனைகள் கர்த்தாவே, தேவர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து கண்ணை பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தது. சிறுமைப்படுகிறார். என் சிறுமை நினைத்தலும் நான் நினைத்தது அடியாம மறவாமல் நினைங்க. ஏன் நினைக்கிறேன்? நினைத்தது ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். என்ன அதை என்ன உங்க ஊழியத்துக்கு எனக்கு குழந்தை இல்லைங்கிற மலட்டுத்தனம் மாறணும் ஆண்டவர். என்னுடைய மலட்டுத்தனம் மாறணும். ஆனா எந்த காரணத்துக்கு கொண்டும் மறுபடி சொல்லக்கூடாது. அதனால குழந்தை ஆண் குழந்தை கொடுங்க. அந்த ஆண் குழந்தை உங்களுக்கு தந்து ஊழித்து ஒப்பு கொடுத்துன்னு சொல்லி சொல்லிக்க. இப்படி யாராச்சும் சொல்ல முடியும்? அவன் எந்த வேதனை அவருடைய வேதனை இருக்கிற போதுதான் என்னச்சா அந்த வேதனையோடு கூட அவர் சொல்லுகிற போது. ஆனா தேவனுக்கு தெரியும். சில பேருக்கு சிலவங்க சொல்லுவாங்க ஆண்டவருக்கு அதை செய்வேன் எது சொல்லுவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நான் நிறைய பேருக்குலாம் நிறைய ஒரு சகோதரர் ரொம்ப குறுக்கு வழியில கிடந்தா ஆப்ரேஷன், நாளை காலையில் ஆப்ரேஷன் எனக்கு கொண்டு ஆள் போட்டு போய் ஜெபம் பண்ணோம். அப்போ நர்சிமேல இருந்தாலும் இப்போ பேட்டைக்கு வந்துட்டேன். அப்போ ஜெபம் பண்ணோன்னு ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டனா உனக்கு சுகத்தை கொடுப்பான். சரி, நான் கணவனே சொன்னாங்க நான் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணாங்க. ஒரு 30 நாளைக்கு டெய்லி ஆட்டோவில் போய் ஆரம்ப ஒழிச்சில் பணம் கிடையாது. கடை வாங்கிட்டு தான் போய் ஊழியம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு தேங்காய் ஜெபம் பண்ணி கொடுத்தோம். நல்ல சுகத்தை கொடுத்தோம், சோத்தை கொடுத்தோம். ஆப்ரேஷனே பண்ணாரு. ஆப்ரேஷன் பண்ணாமே இருந்துச்சு. மாத்திரை ஒரு சாப்பிட்டு கூட மாத்திரை சாப்பிட்டு சோத்தை கொடுத்தாரு. நல்லா ஆயிட்டாரு. திரும்ப போய் என்ன கட்சிக்கு வரலையா அப்படி கேட்ட போதுன்னு சொன்னாரு. இல்லை வரல. அப்போ இப்படி இருக்கிறான். ஆனா அது இருக்கிற அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அப்படி வராதவர்களுக்கு உதவி செய்வான். இந்த அப்படி இல்லை. இவளுடைய வேதனை சொன்னபடியா செய்வான் நம்பிக்கை இருந்துச்சு, ஆண்டுக்கு இருந்துச்சு. 2வது அவர் சொல்றான், எனக்கு வேதனை என்னுடைய பிரச்சனை நீங்க, என்னுடைய பிரச்சனை இதுதான், என்னுடைய பிரச்சனைக்காக. அப்போ அவளுக்கு பல நாள் குழந்தை இல்லை, மறுபடியா இருக்கிறா. அவள் கேட்கிற அவளுடைய பிரச்சனை தான். அவர் வேண்டுதல் என்னன்னா, அவர் வேண்டுதல்படியாக எனக்கு செய்யுங்க. அப்போ ஆண்டோருக்கு எனக்கு மல்ட்டுத்தனம் மாறும். ஆண்டோருக்கு மல்ட்டுத்து மாறலாம் செய்வன் சொல்லப்பட்ட போது அப்போ தேவ சமூகத்தை நினைக்கிறோம். சொல்ற காரியத்திலே நம்ம உறுதியாக சொல்லணும். அதுல நீங்க நடந்து முடிச்சவனு கொடுக்காம இருந்தா பரவாயில்ல. நீ ஆண்டவரை ஏமாத்துனா அவருக்கு உங்களுக்கு காரியம். ஆனா ஜெபம் பண்ணும் போது உண்மையா இருக்கியா, உறுதியா இருக்க பாரு. அந்த கிடைக்கிறது அண்ணாலும் அப்போ 5 அதிகாரத்துல அந்த பணத்தை கொண்டு நினைச்சாங்க. ஒரு கடவுள் மொழி எழுந்திரிச்சாங்க. பணம் வயல் விற்க பண்ணிட்டு எழுதிச்சாங்க. ஆண்டவர் பொருத்தம் பண்ணுவாங்க. அனனிய சட்டம் எல்லாத்தையும் எழுந்திரிச்சு பொருத்தம் பண்ணுவாங்க. வேலை பணம் கையில வந்து நிச்சயம், பணம் கையில வந்து புத்தி மாறிப்போம். ஆண்டவர் கொடுக்காம ஏமாத்தோம். அப்போ அதுக்கு ஆண்டவருக்கு ஏமாத்தினா நிச்சயம் அந்த காரியங்களே எழுந்திரிச்சு ஆண்டவர் தண்டனை கொடுக்கும். இப்போ அன்னைக்கு ஒரு சகோதரர் போன் பண்ணி, பாஸ்டர் ஒரு மகள் தன் வீட்டில் இருக்கும்போது பொருத்தம் பண்றான். ஆனா பொருத்தம் பண்ணும்போது தகப்பனாரு அதை செய்ய விடல.
அது சரியா? சரிதான். தகப்பனாரை சம்மதிக்கலன்னு செய்யக்கூடாது. சரி, ஒரு குடும்பத்தில் மனைவி பொருத்தனம் பண்றா, மனைவி பொருத்தனம் பண்ற ஆண்டவருக்கு, அது புருஷன் தெரியாம பொருத்தம் பண்ணிருக்கா, புருஷன் செய்ய விட, அது சரியா? சரிதான். அது எப்படி சரியாகும்? அப்போ பைபிள் வசனத்தை எடுத்து காமிச்சு அவங்களுக்கு சொன்னேன். அவருக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. தகப்பனாரு செய்ய வேண்டாம்னு சொன்னா, தகப்பனார் கல்யாணம் முடிய வர தகப்பனாரு கட்டுப்பட்டவா, அவன் செய்ய வேண்டாம். ஆனா அதனுடைய பாவத்தை யார் சமைப்பா? தகப்பனார் சமைப்பான். கணவன் வீட்டில் இருக்கும் போது ஒரு பொருத்தனை பண்ணிட்டு அந்த பொருத்தனையை கணவன் தடுக்கலாம். அந்த பாரத்தை யார் சமைப்பா? கணவன் சமைப்பா. இவளுக்கு அது சாவரம். இவன் செய்யணுங்கிறதுக்காக இவளுக்கு வராது. கணவன் தடுத்த கடந்து வரும் சொல்லி வசனத்தை எடுத்து காமிச்சு, ஓ இப்படி இருக்குதா காரியத்தை நினைச்சாங்க நினைக்கிற அவரே அந்த காரியங்கள்ல ஆண்டவர் கபத்துல இவன் பொருத்தனை பண்ணிட்டா. ஆனா பொருத்தனை பண்ணதை விட பொருத்து பண்ணா நல்லது. பொருத்தனை பண்ணிட்டா என்னைக்குனாலும் ஆண்டவர் நாங்க விட மாட்டாரு. நினைக்கு இப்படியே அவன் அந்த சகோதரர் நினைச்சிட்டு இருக்காரு, இன்னைக்கு நல்லா இருக்கும், வசதியா இருக்கு. ஆனா ஒரு நாள் செய்த பொருத்தனை விட அவங்களுக்கு கொண்டு வந்துடுறது. ஆண்டவர் சமூகத்துல எல்லாம் சொல்லி ஏமாத்தலாம் போக முடியாது. பொருத்தனை பண்ண இந்த சகோதரி சொல்லும்போது அண்ணா சொன்ன பொருத்தனை பண்றான். ஆண் குழந்தைக்கு தரணும். அது குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யறா, அதை கொண்டு வந்து வாசிக்க இந்த 1 சாமுவேல் 1:26 வாசிக்கப்படும் போது அவன் என்ன சொன்ன, குழந்தை பிறந்த உடனே பால்குடி மறந்த உடனே குழந்தை கொண்டு வந்து ஆலயத்துக்கு கொண்டு வரான். அப்போ அந்த ஏலிட்டு சொல்றான், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தருக்கு கேட்ட விண்ணப்பத்துக்கு என்ன கட்டளையிட்டான். அவன் கர்த்தருக்கு கேட்கப்பட்டபடினால அவன் உயிரோடு சகல நாளோ அவனுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இல்லையா? அவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப என்ன காரணம்? அவன் கர்த்தருக்கு கேட்கப்படினால் அவன் உயிரோடு சகலம் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப அவன் கர்த்தருக்கு இருக்கும். நான் ஓப்பன இந்த வீடு கர்த்தருக்கு கேட்கப்பட்டபடினால்தான் இது விற்க என்னைக்கும் இது விற்ற இன்னைக்கு எல்லாரும் முடிச்சிருக்க முடியும். அப்ப கர்த்தருக்கு கேட்கப்பட்டபடியா ஒன்றும் செய்ய முடியல. அவன் கர்த்தருக்குன்னு ஒன்று பொருத்தம் பண்ணிட்டா, அதை நினைச்சுக்கிட்டாரு ஆண்டவர் அதன் மேல் தொடர்றதுக்கு நம்ம அதிகாரம் இல்லை. கர்த்தருக்குன்னு ஒன்று ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டா, கர்த்தருக்கு காணியை ஒப்பு கொடுத்துட்டா, அதை எடுத்து செல்வதற்கு காணிக்கை மாசம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறோம். ஒரு மாசம் கிடைக்கிற வருமானத்துல 10 ரூபாய் எடுத்து கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அந்த கர்த்தர் கொடுக்கிற காணிக்கையை தொடுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. எதுக்காகனா நம்ம கர்த்தருக்கு உள்ளதை கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்ப இவர் என்ன உண்மையா இருக்கா, ஆண்டவரே எனக்கு இந்த வருடத்தை மாறும், நிந்திய மாறும், அவமானம் மாறும், எனக்கு உதவிச்சின்னு கேட்கிறா. ஆண்டவர வார்த்தைகள் கடைப்பிடிக்க ஆண் குழந்தை கொடுக்கிற, ஆண் குழந்தை பிறந்தவன பிள்ளை பால்குடி மறந்தவன அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைய கர்த்தருக்கு என்ன சொல்லலாம், கர்த்தருக்குன்னு கேட்டேன் விடு. இந்த குழந்தைய சொல்ற அழகா 1 சாமுவேலுக்கு 1:28 சொல்லலாம். கர்த்தருக்கு இந்த குழந்தைய கர்த்தருக்கு கேட்கப்பட்டபடினாலே அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறது இல்லையா? அருமையா இப்படி சின்ன குழந்தை பால்குடி மறந்த பிள்ளை, 1 வயசு 2 வயசு ஆச்சு, 1 வயசு தான் இருந்திருக்கும். பால்குடி மறந்துட்டு அந்த குழந்தை அதுக்கு என்ன பண்ண அந்த மாதிரியாக நினைச்சிடும். செலவாக என்ன செய்யணும், 10 ரூபாய் 20 ரூபாய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தோம். ஆயிரக்கணக்கில் இப்போ பிரகாசம் இருக்க இன்னைக்கு 10,000 சம்பளம் இல்லைன்னா ஞானசனம் எடுத்து ஆண்டுகள் வெற்றிக்கு வந்து 1000 ரூபாய் காணிக்கை கொடுத்தோம். நாளைக்கு ஐடியில போற பெரிய கம்பெனியில போற 1 லட்சம் சம்பளம் 10,000 கொடுக்க என்ன செய்யும்? அப்பா இவ்வளவு கொடுப்போம். நீ கொடுக்க நினைச்ச உங்க மனைவி சொல்லுவா, அம்மா சொல்லுவா, ஏன்னா இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளவுதான் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்க வேண்டியது ஏதாவது கொடுல. அப்ப நீங்க பைத்தியக்காரங்க பேச, இந்த உயர்வு கொடுத்தாரு ஆண்டவர், எனக்கு இந்த வெள்ளம் கொடுத்தது யாரு? ஆண்டவர். அவருக்கு காணிக்கை கொடுக்க எடுக்க உங்க பாஸ்டர் உங்க மாமா கஷ்டப்பட்டாருப்பா, நீ எப்ப காணிக்கை கொடுத்த? இப்ப அவர் தான் நல்ல வீடு வாசி கார்ல வச்சுட்டு அவருக்கே காணிக்கை கொடுக்க அப்படி கேட்ட என்ன சொல்லுவ சொல்லு. நான் அவருக்கு மாமாவுக்கு கொடுக்கல, ஊழியக்காரருக்கு பாஸ்டருக்கு கொடுக்கல, யாருக்கு கொடுக்க? கர்த்தருக்கு கொடுக்க. விசுவாசம் கர்த்தருக்கு. ஒவ்வொரு பையில போடக்கூடிய ஒவ்வொரு பைசா கர்த்தருக்கு.
நீ எவ்வளவுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணி போடுதோ அதுல 1000 மடங்கு ஒன்று ஆசிரியட்டே இருக்கும். நீ அவனுக்கு சிறுக விதைச்சுவன், சிறுக அறுப்பான். சிறுக விதைச்ச சிறுக பெருக வைக்க பெருகலாம். நீ எவ்வளவுக்கு காணிக்கையோ அறிவு பிடிக்கும். அதாவது ஒரு நிலத்துல வந்து 1 படி நெல்லை வச்சா 100 படி நெல் கிடைக்கும். அதில் 100 படி வச்சா 10,000 கிடைக்கும். 100க்கு 100 10,000 படி கிடைக்கும். அப்ப எவ்வளவுக்கு நீ விதைக்கிறியோ அவளுக்கு ஆசிரிப்பான். ஆனா கத்தர் கொடுக்க காரியங்களே ஒரு நாள் குறைபடக்கூடாது. அல்லையா? இன்றைக்கு எப்படிதான் இன்றைக்கு நம்முடைய ஊழி எப்படி நடக்குன்னா, கத்தருக்கு கொடுக்கிறவங்க இருக்காங்க, அவர்களை ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோம். விலகி போனவங்க இந்த ஊழிய ஆரம்பிச்சோட விலகி போனவங்க தானா வராங்க. நான் உங்களுக்கு தெரியும், ஆனா என் பேரை வெளியே சொல்லாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு விலகி போனவங்க வந்து காணிக்கக்கூடிய காரணம் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு நம்பிக்கை. அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவரே ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தை ஆசிரியர், தொழில் ஆசீர்வதிக்கிறார். அப்ப எதுக்காக சொல்லுனா, அவர் உண்மையா கத்தருக்கு உண்மை, மனுஷனுக்கு உண்மையா இருக்கானா. பிறந்த குழந்தைங்க ஐயோ பிறந்த குழந்தை குடிக்க பச்சை பண்ணலாமா? அந்த குழந்தை அங்க வழக்கு ஆம்பல் அந்த கோயில்ல கொண்டு தேவாலயத்தை கொண்டு கொடுக்கா. அங்க வழக்கு ஆம்பல் இல்லை, ஒரு 7 வயசான கிழவன் தான் இருக்கான். வாலி வயசு ஆள் இல்லை. 2 பையங்க இருக்காங்க, 2 பையங்க இருக்காங்க, ஒரு வழக்கு ஆள் இல்லை. ஆனாலும் அவன் தைரியமா கொடுக்கா. பாரு, யார் நம்பி கொடுக்கா? ஒளிக்க நம்பி கொடுக்க, ஆண்டர் நம்பி கொடுக்கா. இது கத்தல் கேட்ட கத்த கொடுக்க அவர் பார்த்து அவரு பாதுகாத்து. ஞானத்தான் வாங்குறவங்களுக்கு அப்படிதான், ஆண்டவருக்கு ஒவ்வொரு ஞானத்தான் அவர்கள் உடம்படிக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஞானத்தை வாங்கியாச்சுனாலே அவர் நினைச்சாரு அவரு பிள்ளையா மாறிடும். அவர் நம்முடைய பொறுப்பு, அவர் பொறுப்பு. இன்னைக்கு எறணாகுளத்துல ஒரு ஞானத்தான் நடக்கு. அப்ப இன்னைக்கு காலையில் ஞானம் நடக்கும்போது கூப்பிட்டுறாங்க, பண்ண முடியல. அப்ப நான் காலையிலே கூப்பிட்டுருக்கோம். அப்போ பல நாட்கள் நான் படதுவாக சொன்னேன், எல்லாரும் ஞானசம் நீ ஞானசம் வாங்கிக்க மாட்டேன் போது அந்த வார்த்தைகளின் விடுதலை ஞானசம் நீ ஒப்பு கொடுத்து நடக்கு. அப்ப ஞானசானம் தேவனோடு உடன்படிக்கை செய்வோம், அவர் பிள்ளையா மாறுவோம். அப்ப ஞானசானம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம். அதே மாதிரியாக அந்த லூக்கா 7:36 சொல்லப்பட்டிருக்கு, பரிசேயர் நியாயசாஸ்திரமோ அவனால ஞானத்தனம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக்க தேவன் ஆலோசனை. அப்ப யாரெல்லாம் ஞானத்தனம் வாங்கலையோ அவங்க தனக்கு கேடு உண்டாக்குறார்கள். தனக்கு கேடுனா தன்னுடைய பாதுகாப்பு தானா பார்த்துக்கணும். ஞானத்தை வாங்கியாச்சுன்னா தேவனுக்கு பாதுகாப்பு வருகிறோம். ஞானத்தை வாங்கலன்னா ஆனா நமக்கு நம்ம பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். அப்ப நமக்குத்தானே கேடு உண்டாக்குறது ஞானஸ்தானத்தில் சொல்லுகிறார். ஒவ்வொரு மனுஷனும் ஞானஸ்தானம் முக்கியம் என்பதை கர்த்தர் சொல்லுகிறாரோ. அந்த எத்தியோப்பிய ராஜ்யத்துக்கு வேலை பார்க்கிற அந்த பொக்கிஷ் வருகிற போது அவன் சொல்லுதான், எல்லா சத்தியத்தை கேட்டவரே எனக்கு ஞானஸ்தானம் பெறுவதற்கு என்ன தடை? நீ விசுவாசத்தை ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஒன்றும் வேண்டாம். தடைகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் நல்ல ஆரம்ப காலத்தில் ரொம்ப வந்து கொண்டு வந்தவர், நல்ல அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு சிறிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த வீட்டிற்கு வந்தான். அவருக்காக ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணோன்னே அவர் குடும்பமாக வந்து கொண்டு இருந்தது. அப்புறம் கடைசி என்னாச்சு, பையன் வந்து விழுதான். அப்போ சொன்னார், எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறார், எங்கள் அம்மா நாளைக்கு வயிற்று போனால் அடக்கம் பண்ணதுக்கு நான் இந்துவாக இருக்கணும், நான் வரல பார்த்தேன், நான் வந்துடுறேன். அம்மா இருந்து 5 வருஷம் ஆச்சு, வர முடியல. இந்த வீட்டுக்கு போய் எழுதிடும், இந்த ஓசை கூட்டம் வரல. ஏன் வர முடியல? வரல. அதாவது அவங்க இப்படியே காலம் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு அதெல்லாம் என்ன நன்மை இல்லை, கேடு தனக்கு. அதாவது வாழ்க்கையில் ஏதோ வேலை பார்க்க சாப்பிட்டுதான் பிள்ளைகள் படிச்சு ஆளாயிடுச்சு, இன்னும் எனக்கு என்ன குறைங்க இல்லை. இதுக்கு பிறகு வாழ்க்கை இருக்கு, இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை தான் மகிமையா இருக்கப்பட வேண்டும். நம்முடைய சந்து லெவல் 1000 தலைமுறைக்கு இருக்கிற கத்தல். அதாவது நம்முடைய சாபங்கள்லாம் 4 தலைமுறை சாபங்களை விசாரித்து கத்தல். நம்ம தலைமுறை 4 தலைமுறை சாபம் நம்மளுக்கு நீக்கிவிட்டு 4 தலைமுறை சாபங்கள் நீக்கப்பட வேண்டும். 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு இரக்கம் செய்ய வேண்டுமானா ரட்சிப்பு முக்கியம், ஞானசனம் முக்கியம். இல்லையா? அப்படி யாரெல்லாம் ஞானசம் பெற்று அவர்களை ஆச்சரிப்பான், அவர் பிள்ளை ஏற்றுக்கொள்வான். அப்ப இந்த நாள் சொல்லப்பட்ட வார்த்தைகளுடைய ஆண்டவர் நினைச்சாரு. ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கேட்டு அவளை அண்ணாவை ஆசிரித்தவுடனே அவள் உண்மையா இருந்தா. நாமளும் ஆண்ட சமூகத்தில் உண்மையை கத்த பெரிய காரியம் செய்வார். இல்லையா? அது எதுக்காக அவன் இன்னொரு காரியம் பார்க்கும்போது 2 ராஜ்யம் 20 அதிகாரத்துல அந்த எசிக ராஜாவுக்கு வியாதி வந்த போது ஆண்ட சமூகத்தில் ஏசியா திருக்கு ஆண்டத்துல இங்கே மறித்து போவாய், வீட்டுக்காரி ஒழுங்குபடுத்திக்கொள் சொல்லப்பட்ட போது அவனுக்கு அழுதான். எனக்கு வீட்டுக்காரி ஒழுங்குபடுத்தினா வெள்ளை இல்லை,
எந்த யாருக்கு ஒப்படைங்க? பிள்ளை இருந்தால் பிள்ளைகிட்ட பொறுப்பு எடுத்துப்போம். பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாம அழுது பட பொறுத்து ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு உனக்கு குணமாக்கு சொல்லியாச்சு. சொன்ன உடனே அவனுக்கு சுகத்தை கொடு. அப்போ சுகத்தை கொடுத்தாச்சு. அவன் இவனுக்காக ஏசை திட்டம் தெரிஞ்சுட்ட அவன் கேட்கிறான். யாரு கேட்கிறான்? எசிகராஜா கேட்கிறான், நான் குணமாக்கப்படுவதற்கு அடையாளம், அவருடைய அடையாளத்தை ஆண்டோடு கேளுங்க. என்ன அடையாளம்? உலகத்து அரிது கரியாத காலம். இந்த கடியாரம் இல்லையா, இந்த கடியாரம் இப்படி சுத்துறது லேசான காரியம். இப்படி சுத்துறது சுத்தலாம், சுத்துமா? அது நம்ம சுத்தணும். தானா சுத்தமா? தானா இயற்கையான காரியம் ரைட் சைட சுத்தம். லெப்ட்ல நம்ம சுத்தலாம். அந்த கிடையாது நிச்சயம் லெப்ட்ல சுத்த கிடையாது நிச்சயம் தூரம் போகணும். இந்த கிடையாது அப்படிதான். நாளைக்கு வச்சிருக்கும் போது சரியா ஓடல் சின்ன முள்ளு சுத்தி முள்ளு கீழே விழுந்து எனக்கு தெரியாது. தெரியாம ஓடல் இருந்துச்சுன்னா ஒரு 4 பாயிண்ட் சொல்லி ரிவர்ஸ் சுத்திட்டேன். ரிவர்ஸ் சுத்தின கேடு இருந்துச்சு வசனம் சொல்லல. அப்ப ரிவர்ஸ் சுத்த முடியும். ரிவர்ஸ் சுத்த தெரியல கிடையாது நிச்சயம். நீ நேர போன போய்கிட்டே இருப்ப. ரிவர்ஸ் எவ்வளோ போவ? குளிர் விழுதுல போ. அப்படிதானே? ரிவர்ஸ் இப்போ நடக்க தெரியுமா? ரிவர்ஸ் நடக்க முடியும். ஆனால் அது நடக்கக்கூடிய காரியமா இல்லை. முன்னோட்டி போல். அப்போ பைபிள் இவன் சொல்லும் போது சூரிய பக்க கடிகாரம் மேலே இருக்கு. நேரம் காட்டுற சூரிய பக்க கடிகாரம் மேலே இருக்கு. அப்போ இவன் கேட்கிறான்,